ஹாய் தங்கமே, நம்ம மாடு நேற்று கன்று போட்டாங்கல்ல, இன்றைக்கி அங்கே தான் இருக்கேன். இப்போ தான் பில்லுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததும் ஒயிட்டியை பார்க்க வந்துட்டேன். சாரி, நீங்கள் எல்லாருமே சொன்ன நேம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. மகாலட்சுமிங்கிறது நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்ககிட்ட மாடு தான் நிறையா இருக்குல்ல, அதில் ஏதாவது கன்று போட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் வைக்கிறேன். பொட்டை கன்று போட்டுச்சுன்னா. இவள் வந்து எங்கள் வீட்டில் எப்போயுமே இந்த மாதிரி ஒயிட் கலரில் கன்று போட்டதே. பட்டு ஃபஸ்ட்டு ஒரு கன்றுக்குட்டி மாடு வச்சுருந்தோம். மாடு அதில் இருந்து வந்த பிள்ளை ஒரு ஒயிட்டாக இருந்தால், ஒயிட் வந்து எங்களுக்கு ராசி இல்லைன்னு சொல்லி விற்றுட்டோம். பட்டு இவள் வந்து டபுள் கலரில் இருக்கா, ஒயிட்டும் அண்டு ப்ரௌன் கலரில். அதனால தான் நான் இவளுக்கு ஒயிட்டின்னு சொல்லி நேற்றே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு மகாலட்சுமின்னு வைக்கலான்னு தான் இருந்தேன். பட்டு வெள்ளிக்கிழமை பிறந்தா இல்லையா, அதனால் இருந்தாலுமே எனக்கு ஒயிட்டிங்கிற பேர் பிடிச்சிருந்துச்சி. ஒயிட்டி டே, ஒயிட்டுமே ஒயிட்டின்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்குறா. ஒயிட்டி அழகி, என் அழகி, என் அழகிப்பட்டு, என் அழகிப்பட்டு, அழகிப்பட்டு. என்னோட ஒயிட்டி அழகிக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். மணி தான். ஏய், அப்படி பண்ணக்கூடாதுடா. அவ பிள்ளையே அவ முட்டுறா. பார்த்துக்கோங்க. இறலி பாருங்க, அதை கெட்டி விடவும் அவள் கோபத்தில் போய் எப்படி உளுந்து கிடக்குறாண்டு. எந்திடி. நேற்றே அழகிக்கு கருப்பு கயிறு எல்லாமே வாங்கி கிட்டியாச்சு. எந்திடுமா. மணி அடிக்கி, மணி அடிக்கா தங்க பிள்ளை. ஒயிட்டி, ஒயிட்டி இங்கே பாரு. அவளுக்கு ஒயிட்டின்னு சொன்னாலே அவள் புரிஞ்சுக்கிறா. யாரு ஒயிட்டி? எல்லாட்டும் அல்ல மாடி அண்ணனா விட்டுட்டு போயிடுவேன். பாருங்க, அவளை கெட்டி போட்டுக்கும் அந்த வருத்து வாழ பொத்தட்டி பொத்தட்டி பொத்தட்டின்னு 10 தர உழுகு.